டியரி வணக்கம், விஜயபிரயாக் பேசுகிறேன். பியூட்டிஃபுல் டே. இன்றைக்கி நம்ம பிஸ்னஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓவரால் ஐடியா நான் கொடுக்குறேன். இன்டெப்த்தாக வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதை ஆன்லைன்லேயோ அல்லது ஆஃப்லைன்லேயோ எந்த மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் போகணுன்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு தெரிஞ்ச மார்க்கெட்டாக இருக்கலாம் அல்லது தெரியாத மார்க்கெட்டாக இருக்கலாம். அதை ரெண்டுத்தையுமே நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு இண்டஸ்ட்ரியில் நீங்கள் தெரியாமல் நுழையலாம், தெரிஞ்சு நுழையலாம். பட் டாப் 10 கம்பெனிஸ் என்ன, உங்களுடைய காம்படிட்டிவ் கம்பெனிஸ் யார் யார், அவங்களை பற்றிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். இன்னைய ப்ரோக்ராமுக்கான ஸ்பான்சர் ஆர்யா நிதி லிமிடெட். இப்போ இன்வெஸ்டருக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குது. என்ன தெரியுமா? லாக்இன் பீரியட். அது 1 மாதம், 2 மாதம், 6 மாதம், 12 மாதம், 2 இயர்ஸ், 3 இயர்ஸ் இப்படின்னு லாக்இன் பீரியட் இருக்குது. உங்களோட பணம் பாதுகாப்பாகவும் இருக்கணும், அதே சமயம் நல்ல ரிட்டர்னும் கொடுக்கணும். எப்போ வேணால் எடுத்துக்கலாம், காலையில் போட்டு கூட ஈவினிங் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ஆர்யா நிதி லிமிடெட். கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க அல்லது லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு கம்பெனி தான் எடுக்கணும். ஒரே நாளில் எல்லாத்தையும் படிக்க முடியாது. நம்ம அர்ஜென்ட்டாக எதுவும் பண்ண போகிறதில்ல. ரெண்டாவது, நாட்கள் இருக்குது. பதட்டமாக பரபரப்பாக உடனே செய்யணும்னு நினைக்காதீங்க. இந்த உடனேன்ற வார்த்தை தான் பல பேர் இன்றைக்கி பிஸ்னஸில் காலி பண்ணியிருக்கு. இன்ஸ்டன்ட் மணி, இன்ஸ்டன்ட் கேஷ், இன்ஸ்டன்ட் சக்ஸஸ், இன்ஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் வேணாம். சரியா? மார்க்கெட்டை தெரிஞ்சுங்க. ரைட். உங்களுக்கு பிடிச்ச பிஸ்னஸ் லீடர்ஸ் இருக்காங்களா உங்கள் இண்டஸ்ட்ரியில் அப்படின்னா அந்த லீடர்ஸை பற்றி டாப் 10 விஷயங்களை படித்து தெரிஞ்சுங்க. நீங்கள் ஒரு டெலகாமாக இருக்கலாம், ஒரு ஆயிலாக இருக்கலாம், ரிஃபைனரி, பெட்ரோகெமிக்கல், ரீட்டெயிலு, கம்யூனிகேஷன், எதாக இருந்தாலும் சரி, ஆட்டோமொபைல், டெக்ஸ்டைல்ஸ், எதாக இருந்தாலும் சரி, அந்த துறையில் இருக்கிற அந்த லீடர்ஸோடைய உங்களுடைய ரோல் மாடல் லீடர்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு அம்பானி தான் பிடிக்குது, அம்பானியை பற்றி படிங்க, அதானியை பற்றி படிங்க, டாட்டாவை பற்றி படிங்க, எல்லாத்த பற்றி படிங்க. அப்போ உங்கள் பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில் அந்த லீடர் எப்படி எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணுறாரு அதை ரிசர்ச் பாணியில் நீங்கள் ஒரு தீசிஸ் சப்மிட் பண்ணால், ஒரு பிஹெச்டி, ஒரு டாக்டரேட் வாங்குறதுக்கு என்ன பண்ணுங்களோ அந்த மாதிரி பண்ணுங்கள். வாழ்வா சாவான் படிங்க, வாழ்வா சாவான் படிங்க. படிக்கல அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் வாழ்வா சாவான்ற நிலைமை கொண்டு போய் விட்டுரும். வாழ்வா சாவான் படிச்சுட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சேலஞ்சு வரணும். சேலஞ்சு வரும்போது அதை என்கிட்ட கமெண்ட்டில் கேட்கணும். கடந்து போயிட்டீங்க, ஏதோ காதில் ஏதோ ஒரு ஸ்க்ரோல் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறீங்க, அது கிடையாது. நீங்கள் பிஸ்னஸில் ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கீ பாயிண்ட்ஸ் ரெண்டையும் முழுசு. மூணாவதாக என்ன பண்ணணும்? மார்க்கெட்டில் இருக்க பிஸ்னஸ்க்கும் உங்களோட பிஸ்னஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட், உங்கள் கம்பெனிக்கும் உங்கள் ப்ராடக்ட்டுக்கும் சர்வீஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, நீங்கள் என்ன மாதிரியான சர்வீசஸை வேகமாக, அடுத்தது சீக்ரெட், சக்ஸஸ் சீக்ரெட் 2, ஒன்று வேகமாக ஃபாஸ்ட்டாக கொடுங்க. இன்ஸ்டன்ட் டெலிவரி. அதானே எல்லாம் பண்ணுறாங்க. ½ அன் ஹவரில் இருந்துச்சு, இப்போ 10 மினிட்ஸ் டெலிவரி. அது மாதிரி இப்போ அடுத்தது மலிவாக கொடுக்கணும், வேகமாக கொடுக்கணும், மலிவாக கொடுக்கணும். அதற்கு உங்களோட பிளான் என்ன? இதற்கு ஒரு கன்சல்டன்ட் கோச்சுக்கிட்ட ஒரு டிஸ்கஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணிட்டீங்களா? ஏன்னா மார்க்கெட்டில் உங்களோட யூஎஸ்பி, நான் வேகமாகவும் டெலிவரி பண்ணுவேன், காசு கம்மியாகவும் பண்ணுவேன், குவாலிட்டியாகவும் பண்ணுவேன். இதுதான் சக்ஸஸ் சீக்ரெட். அடுத்தது உங்களுடைய பிஸ்னஸ் பிளானுக்கான யோசனைகள் என்ன? உங்களுடைய பிஸ்னஸ் பிளான் இருக்கா? இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ண போகிறேன், ஆப்ரேஷனல் காஸ்ட் இவ்வளோ ப்ராஃபிட் மார்ஜின் இவ்வளவு, என்ன மாதிரி ப்ராடக்ட் சர்வீசஸ், எங்கே ப்ரொக்யூர் பண்ண போகிறீங்க, எங்கே பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க, எப்படி மார்க்கெட் பண்ண போகிறீங்க, பிராண்ட் பண்ண போகிறீங்க, இதுக்கு யாரை ரிசோர்ஸை ரெக்ரூட் பண்ண போகிறீங்க, ஒரு மென்டாரை கோச்சை ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. இதெல்லாமே பிளான் பண்ணுங்கள். இதெல்லாம் சேர்ந்தது ஒரு பிஸ்னஸ் பிளான். அடுத்த வீடியோவில் பிஸ்னஸ் பிளான் எப்படி பண்ணுறதை நான் சொல்லித்தரேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேட்கலாம். பிரபஞ்சம் போட்டி தர காத்திருக்கு. நீங்கள் ஒரு சாம்பியன்ஸ் வேண்டாம்.